தட்டலாமா வேணாமா? இப்போ தட்டினா தப்பாயிடுமா? இல்லை, நல்ல ஃப்ரீயாக உட்காருங்க, ஜாலியாக உட்காருங்க. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகணும்? ஏதாவது கொண்டு வந்தோமா? இந்த உலகத்துக்கு வரும்போது போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போக போகிறோமா? 10 ஏக்கர் நேரம், ஐயோ பாவம், 1 ஏக்கர் கூட அனுப்பிச்சு விடுங்கப்பா அப்படி மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே எடுத்து போகாதப்பவே நம்ம என்ன பண்றோம்? ஒரு துணி வாழை போடாது, ஒரு கொள்ளி இப்படி கொடுக்குறோம். இன்கேஸ் 1 கோடி, ஒரு ஏக்கர் நம்ம கூட வர மாதிரி கடவுள் படைச்சிருந்தாருன்னா ஒருத்தர் அப்பவே பழகிடும். எத்தப்ப பார்க்கும்போதே இல்லை, இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகாக இறைவன் படைத்திருக்கிறாரு. 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோங்கன்னு அழகா சொன்னார். எப்போது நமக்கு இந்த திருவாசகம் சொன்னது, திருப்பாவை சொன்னது, திருவெம்பாவை சொன்னது, அதெல்லாம் புரிவதற்கு முன்பாக நமக்கு டக்குன்னு நமக்கு புரியுது எது அப்படின்னா, இந்த மாதிரி சினிமா செய்திகளையும் பொது சிந்தனைகளையும் சொல்லுறதுக்கு டக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும் இல்லை? அப்போ அழகா நம்மள அதுதான் மனநல ஆலோசகருடைய வேலை. 8 மனுஷ வாழ பிடிக்க சொன்னார் பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு வரான் பையன், இப்போ அதுவும் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. என்னுடைய தோழியை வருகை தந்திருக்கிறாங்க திருவண்ணாமலையிலிருந்து. நான் அவருக்கு சொல்றேன், பொன்னகையும் புன்னகையும் தலைப்பு கொடுத்தாரு. மேடம் புன்னகையோடு வந்திருக்கிறாங்க, பொன்னகையோடு வந்திருக்கிறாங்கன்னு. இது எந்த இல்லையும் என் தோழி இது